மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண் ஈரத்தை பாதுகாப்பதில் அகலப்பாத்தி அமைக்கும் கருவியின் பங்கு குறித்து விவரிக்கிறார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் AP மோகன்ராஜ் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பசுமை குடில் மற்றும் சிப்பம் கட்டும் அறை மூலம் பயன்பெற்ற நீலகிரி மாவட்டம் கேர்கம்பை பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் PG சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவரம் பகுதியில் சூரியகாந்தி. இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள கேழ்வரகின் விலை குறித்த தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் விலை நிலவரம். திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்களின் சிறப்பான வாழ்வாதாரத்திற்கு முக்கிய காரணியாக விளங்கும் தோட்டக்கலையின் வளர்ச்சிக்கு மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் அமைத்த பசுமை குடில் மற்றும் சிப்பம் கட்டும் அறை மூலம் பயன்பெற்ற நீலகிரி மாவட்டம் கேர்கம்பை பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் PG சுரேஷ் அவர்களை சந்தித்த போது நான் இதுக்கு முன்னாடி ஐடி துறையில் பெங்களூரில் IBM கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இது என் பிரதர்-இன்-லா மூலமாக, அவர் ஒரு அக்ரி சயின்டிஸ்ட், அவர் மூலமாக இந்த அக்ரிகல்ச்சர் ஃப்ளாரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதில் நிறையா ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. கவர்மெண்ட்ஸும் NHMல NH இதில் நிறையா ஸ்கீம்ஸ் இது கொடுத்துட்ருக்காங்க. இது நாம் இங்கே இருக்கிறது வந்து பாலி ஹவுஸ் இதில் தான் இது கல்டிவேட் பண்ண முடியும். அதுவும் இங்கே இந்தியாவில் ஹிமாச்சலுக்கு அடுத்தபடி நம்ம நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த ஃப்ளவர் கல்டிவேஷன் அதிகமாக பண்ண முடியும். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நேரடியாக நாங்கள் வந்து நெதர்லாண்ட்லேருந்து இந்த ஃப்ளவருடைய பல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய விதை அதை வந்து நாங்களே டைரெக்டாக இறக்குமதி பண்ணிக்கிறோம். ஸோ இது மூலமாக எங்களுக்கு என்னென்னா டைரெக்டாக நடுவில் இருக்கிற மீடியர்ஸை நாங்கள் தவிர்த்துறோம். அதனால் எங்களுக்கு வந்து நடுவில் எங்களுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து கம்மியாகுது.
அதே மாதிரி இதில் மார்க்கெட்டிங் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருந்ததுனால அங்கே நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதில் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அதனால் அங்கே இருக்கவங்கக்கிட்ட நான் நிறைய ரிசர்ச் பண்ணதில் இந்த இதில் நிறைய டிமாண்ட்ஸ் நிறையா இருக்குது. இங்கேருந்து தான் நீலகிரி மாவட்டத்திலேருந்து தான் நமக்கு ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் எல்லா பக்கமும் இது ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இதில் ஒரு நல்ல ஹோப் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இங்கே நான் இப்போது இந்த இது கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த துறையில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நானும் இந்த துறையில் புதுசாக தான் வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி இங்கே நிறைய பட்டதாரிகள் நிறைய பேர் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் இங்கே NHMல பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நின்றுருக்க இந்த பாலி ஹவுஸ்க்கு வந்து நமக்கு 50% மானியம் கிடைக்குது. ஸோ இந்த இது வந்து எனக்கும் புதுசு. ஸோ டாக்குமெண்டேஷன் இது எல்லாமே இங்கே ஆஃபீஸில் டைரெக்டாக போய் நான் அவங்கள ரீச் ஆனதும் அவங்களே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணாங்க. ஸோ அந்த இதில் இதுக்கு மானியமும் எனக்கு உடனே கிடச்சிது. அதே மாதிரி இந்த இது நாங்கள் வேறு பக்கம் நாங்கள் அனுப்புறதுக்கு பேக்கிங் பண்ணுறது, இது மலை பிரதேசங்கிறதுனால இதில் மலை குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இதுக்குள்ளே வச்சு பேக்கிங் பண்ண முடியாது. இதுக்கான ஒரு விஷயத்தையும் நான் அவங்ககிட்ட சொன்னேன். அப்போ அவங்க அதற்காக அவங்களும் வந்து ஒரு பேக்கிங் ரூம் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கும் நாங்கள் மானியம் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் ரூம் ஒன்று நாங்கள் அதுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேக்கிங் ரூமில் இருந்து நாங்கள் வந்து பாக்ஸ் எங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கான தேவையான ஸ்டோரேஜ் இதில் வந்து மருந்துகள், பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் இதில் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் பேக்கிங் பண்ணுறது எல்லாமே டைரெக்டாக பெங்களூர் போயிட்டு அங்கிருந்து மற்ற வெளிநாடுகளுக்கு எல்லா பக்கம் போகுது. பேக்கிங் ரூம் தவிர இதில் வந்து உங்களுக்கு மல்ச்சிங் ஷீட் இந்த இதுக்கும் வந்து இதில் மானியம் இருக்குது. ஸோ ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் இப்போ நான் வந்து பாலி ஹவுஸ்க்கு, பேக்கிங் ரூமுக்கு, அதே மாதிரி இப்போது மல்ச்சிங் ஷீட்டு, இந்த மல்ச்சிங் ஷீட் போடுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் லேபர் இது குறையும். ஏன்னா நமக்கு களைகள் எதுவும் வராது. இதில் நாங்கள் மீடியா யூஸ் பண்ணுறது, சாயில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ மீடியா எல்லாமே நாங்கள் கோகோபித் இது பண்ணுறோம். இது டைரெக்டாக நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் இருந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இருக்கிற அந்த பிரிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பிரிக்கை வச்சு தான் நாங்கள் எல்லாமே இதில் பண்ணுறோம். இதனால் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு களைகள் எதுவும் வராது. ஸோ அதே மாதிரி மல்ச்சிங் ஷீட் மற்ற இடத்துல நாங்கள் நிலப்பரப்பில் போடும்போது உங்களுக்கு களைகள் போன்ற மற்ற எந்த பிரச்சனையுமே அதில் வர்றது கிடையாது. ஒன்லி உங்களுக்கு தேவையான 3 monthஸில் இதை வந்து உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. அகைன் மறுபடியும் அந்த உள்ள கோகோபித்தை மட்டும் நீங்கள் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு ரீசைக்கிள் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் அதில் மறுபடியும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சுழற்சியாக வருஷத்துக்கு ஒரு 4 ஹார்வெஸ்ட் நீங்கள் பார்த்துடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இதில் ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா NHMல பாலி ஹவுஸு, அப்புறம் பேக்கிங் ரூம், அப்புறம் மல்ச்சிங் ஷீட், இது போக வேறு இப்போது கூலிங் கோல்டு ஸ்டோரேஜ் இதுக்கும் தர்றாங்க. ஸோ அதுக்கும் 50% இது வருது. ஸோ கோல்டு ஸ்டோரேஜும் நம்ம வைக்கிறதுனால என்னன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு, டெய்லியும் நமக்கு என்ன பிளான்ட் நம்ம பண்ணுறோமோ அதை நம்மளே வந்து கோல்டு ரூம்லேருந்து எடுத்து நம்மளே டைரெக்டாக இங்கே பிளான்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது நம்ம கூடயே இருக்கிறதுனால நம்ம இதில் நம்ம பொருள், அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பு பண்ண முடியுமோ -2 degreesல நம்ம இந்த பல்ப்ஸ் எல்லாத்தையும் வைக்கணும். ஸோ அந்த இது நம்ம வைக்கிறது நம்ம கண்ட்ரோல்லையே இருக்கும். எல்லாமே வெளியே வைக்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது பாதுகாப்பாக. அதே மாதிரி நம்ம இதில் நம்ம கரெக்டாக அது பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய ரா மெட்டீரியலுக்கு உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கிடைச்சிரும். இது போக இங்கே நீலகிரி மாவட்டத்தில் இன்னும் பல பட்டதாரிகள் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருமே வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே நாங்களும் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இதை வந்து மென்மேலும் நாங்கள் வளர்கிறதுக்கான எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே லோக்கல் நம்ம இந்தியாவில் வேறு டெல்லி, பாம்பேக்கு எல்லா பக்கம் நம்ம அனுப்பிச்சு எல்லா பக்கம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் இதே மாதிரி எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக நமக்கு நல்ல ஒரு வருவாயும் இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ இதன் மூலமாக நாளைக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் தான் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். இதன் மூலமாக மற்றவங்களும் வரலாம் தாராளமாக. ஏன்னா இதில் வந்து நானும் இந்த இதில் புதுசாக வந்திருக்கேன். எனக்கு எல்லா சப்போர்ட்டும் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சி, நானும் புதுசாக ஒரு புது இது மாதிரியே இல்லை, எனக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் கிடச்சி எனக்கு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் PG சுரேஷ் அவர்களை 09751928403 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் வாழை, கரும்பு, நெல், பருத்தி மற்றும் மஞ்சள். கதிர் பிடிக்கும் பருவத்தில் உள்ள மத்திய கால சம்பா நெற்பயிர்களில் பூக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க 2வது மேலுரமாக 38 கிலோ நைட்ரஜன் மற்றும் 12.5 கிலோ பொட்டாசியம் ஆக்சைடு ஆகியவற்றை 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் அளிக்கவும். குறைந்த வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுவதால் நெற்பயிரில் இலைப்புள்ளி நோய் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை தடுக்க 1 ஹெக்டருக்கு கார்பன் டெசிம் 500 கிராமை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும்.
வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சள் பயிருக்கு உரிய நீர்ப்பாசன வசதியை அளிக்கவும். நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை வராது என எதிர்பார்க்கப்படுகிறது. காய்கறி பயிர்களில் வேர்ப்புழுவின் பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்த பெவேரியா மற்றும் மெட்டாரைசியம் நுண்ணுயிர் பூச்சிக்கொல்லிகளை ஏக்கருக்கு 8 கிலோ என்ற அளவில் தொழு உரத்துடன் கலந்து இடவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் சூரியகாந்தி. எண்ணெய் வித்து பயிர்களில் சூரியகாந்தி பரவலாக சாகுபடி செய்யப்படுகின்றது. இதன் எண்ணெய் அனைத்து மக்களாலும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண். நல்ல வடிகால் வசதியுள்ள எல்லா வகை மண்ணிலும் நன்கு வளரும். மேலும் கரிசல் பூமியில் நன்றாக வளர்ந்து அதிக மகசூல் கொடுக்கின்றது. பயிரிட ஏற்ற பருவம். மானாவாரி பயிராக ஆடிப்பட்டம் மற்றும் கார்த்திகை பட்டத்திலும், இரவை பயிராக மார்கழி பட்டம் மற்றும் சித்திரை பட்டத்திலும் பயிரிடலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள். மாடன் கோ 4, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சூரியகாந்தி கலப்பின வீரிய ஒட்டுரகம் கோ 2, KBSH 1. அறுவடை. பூவின் அடிப்பாகத்திலுள்ள இதழ்கள் மற்றும் பின்புறமுள்ள பகுதிகள் மஞ்சள் நிறமடைந்து விதைகள் கடினத்தன்மை அடைந்திருப்பது முதிர்ச்சி அடைந்தமைக்கு அறிகுறியாகும். மகசூல். கோ 4 ரகம் மானாவாரி பயிராக 1500 கிலோவும், இரவை பயிராக 1750 கிலோவும் கொடுக்கின்றது. மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள கேழ்வரகின் விலை குறித்த தகவல்கள். கேழ்வரகு சிறுதானிய பயிர்களில் மிக முக்கியமான உணவுப் பொருளாகவும் மிகுந்த ஊட்டச்சத்து வாய்ந்ததாகவும் சேமித்து வைக்க ஏதுவானதாகவும் உள்ளது. இந்திய தேசிய வேளாண்மை அமைச்சகத்தின் 4ஆம் முன் மதிப்பீட்டின்படி 2015-16ஆம் ஆண்டில் கேழ்வரகு 1.20 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 1.79 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. கேழ்வரகு உற்பத்தியில் கர்நாடகா, தமிழ்நாடு, ஒடிசா, ஆந்திர பிரதேசம், உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் இமாச்சல் பிரதேசத்தின் மலைப்பங்கான பகுதிகள் பெரும் பங்கு வகிக்கின்றது. தமிழ்நாட்டில் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் இயக்குநரக மதிப்பீட்டின்படி 2014-15ஆம் ஆண்டு கேழ்வரகு 0.11 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 0.25 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலிருந்து மாநிலத்தின் மொத்த கேழ்வரகு உற்பத்தியில் 87% உற்பத்தி செய்யப்படுகின்றது. இச்சூழலில் விவசாயிகள் விற்பனை முடிவுகளை எடுக்க ஏதுவாக கடந்த 10 ஆண்டுகளாக திண்டிவனம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலவிய கேழ்வரகு விலையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் கீழ் இயங்கி வரும் விலை முன்னறிவிப்பு திட்டம் ஆய்வு செய்து சந்தை ஆய்வுகளை மேற்கொண்டது. ஆய்வு முடிவின் அடிப்படையில் தரமான கேழ்வரகின் பண்ணை விலையானது கிலோவிற்கு ரூபாய் 20 முதல் 22 வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே விவசாயிகள் மேற்கூறிய சந்தை ஆலோசனைகளின்படி விதைப்பு முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224314005. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம், உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் மஞ்சள் உயர்தரம் ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி தேவக்கோட்டையில் 2000 முதல் 2200 ரூபாய் வரையிலும்,
மானாமதுரையில் 1600 முதல் 1800 ரூபாய் வரையிலும், நெல் கோ 43 உசிலம்பட்டியில் 1600 முதல் 1700 ரூபாய் வரையிலும், வேலூரில் 1470 முதல் 1678 ரூபாய் வரையிலும், பருத்தி MCU 7 திருவாரூரில் 4010 முதல் 5231 ரூபாய் வரையிலும், வலங்கைமானில் 4333 முதல் 5322 ரூபாய் வரையிலும், புளி தர்மபுரியில் 3850 முதல் 6000 ரூபாய் வரையிலும், பாப்பாரப்பட்டியில் 3850 முதல் 6000 ரூபாய் வரையிலும், தேங்காய் சிறியது மேலூரில் 1700 முதல் 1900 ரூபாய் வரையிலும், ஒட்டன்சத்திரத்தில் 700 முதல் 800 ரூபாய் வரையிலும், மணிலா விதை சேத்துப்பட்டில் 6460 முதல் 6950 ரூபாய் வரையிலும், கீழ்பெண்ணாத்தூரில் 6245 முதல் 7120 ரூபாய் வரையிலும், மிளகாய் சிவப்பு மானாமதுரையில் 6500 முதல் 11200 ரூபாய் வரையிலும், தென்காசியில் குறைந்தபட்சமாக 5500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 5 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 8 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 18 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இங்கிலீஷ் காய்கறிகளில் பீன்ஸ் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 14 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கீரை வகைகளில் கீரைகள் கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 16 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 50 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் இன்றைய விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 309 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 235 ரூபாய்க்கும், சராசரியாக 276 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 456 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 235 ரூபாய்க்கும், சராசரியாக 423 ரூபாய்க்கும், சேலத்தில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 1 கிலோவிற்கு 170 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 414 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 281 ரூபாய்க்கும், சராசரியாக 384 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 437 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 340 ரூபாய்க்கும், சராசரியாக 421 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் கச்சாப்பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 3020 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2840 ரூபாய்க்கும், சராசரியாக 2955 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் இன்று முதல் மீனவர்கள் கடலுக்கு எச்சரிக்கையுடன் செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா
சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு இன்றியமையாதது. மண் மற்றும் நீர் வளங்களை பாதுகாத்தல் மற்றும் பராமரித்தல் போன்றவற்றில் பண்ணை இயந்திரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மண் ஈரத்தை பாதுகாப்பதில் அகலப்பாத்தி அமைக்கும் கருவியின் பங்கு குறித்து விவரிக்கிறார் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் AP மோகன்குமார் அவர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது மண் ஈரப்பதத்தை பாதுகாக்கக்கூடிய பண்ணை கருவிகள். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், எந்த ஒரு பயிர் சாகுபடியிலுமே பண்ணை கருவிகள் நாளுக்கு நாள் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா பயிர் நிலத்தை உழுகிறது, விதைக்கிறது, அறுவடை பின்சார் இவற்றை எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணை கருவிகள் சார்ந்த மற்ற பிற கருவிகள் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் நாளுக்கு நாள் எல்லா விவசாயிகளுமே உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகள் தான். இது மட்டும் இல்லாமல் சில பிரத்யேகமான கருவிகள் நிறையா நடைமுறையில் இருக்குது. அவையெல்லாம் உபயோகப்படுத்தணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மண் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துறது, நிலத்தடி நீரை அதிகப்படுத்தக்கூடிய கருவிகள்லாம் நிறைய இருக்குது. அவற்றில் பார்த்திங்கன்னா உளிக்கலப்பை, அகலப்பாத்தி அமைக்கக்கூடிய கருவி, குழிப்படுக்கை அமைக்கக்கூடிய கருவி, தேங்காய் நார் இடக்கூடிய கருவி, இவற்றெல்லாம் உபயோகப்படுத்துறதுனால நம்ம மண்ணோட ஈரப்பதத்தை அதிகரிக்கலாம். அதோட மண்ணுடைய உறிஞ்சும் தன்மையும் அதிகரிக்கப்படுத்தலாம். இன்றைக்கி குறிப்பாக நம்ம அதில் பார்க்க இருக்கிறது அகலப்பாத்தி அமைக்கக்கூடிய கருவி. ஏன்னா மாறி வரும் சூழ்நிலை பார்த்திங்கன்னா மழைப்பொழியோட அளவு மாறிக்கிட்டே இருக்குது. இதனால் மழைநீர் சேமிக்கும் திறன் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மழைநீர் சேமிக்கக்கூடிய திறனை நம்ம பின்பற்றணும். இது போன்ற பண்ணை கருவிகளை உபயோகப்படுத்தி அந்த மழைநீரை சேகரிக்கக்கூடிய நடைமுறைகளை நம்ம சாத்தியப்படுத்தலாம். குறிப்பாக இந்த அகலப்பாத்தி அமைக்க கருவி பார்த்திங்கன்னா இந்த கருவியை உபயோகப்படுத்தி அதாவது ஒரு சமமட்ட பகுதிக்கு இரண்டு பகுதியிலுமே இது சால் அமைக்கலாம். இந்த கருவியோட அமைப்பு பார்த்திங்கன்னா இது டிராக்டரால் இயக்கக்கூடியது. அதேமாதிரி இதோடைய வடிவமைப்பு பார்த்திங்கன்னா டிராக்டர் ஹைட்ராலிக்கில் மும்முனை சட்டத்தில் மாட்டி இதை உபயோகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய 2 பிரத்யேகமான பகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா சால் அமைக்கக்கூடிய வி வடிவ பகுதி. இந்த வி வடிவ 2 சைடும் அமைக்கப்பட்ட பகுதியை பொருத்தி நம்ம சாலை உருவாக்கலாம். இதோடைய சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாலோடைய அமைப்பும் பார்த்திங்கன்னா 1 அடி அகலமும் 3 அடி ஆழமும் உருவாக்கலாம். அதே போல் 2 சாலுக்கும் இடைப்பட்ட பகுதி பார்த்திங்கன்னா 5 அடி வரைக்குமே ஏற்படுத்தலாம். இந்த கருவி உபயோகப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா அதாவது மானாவாரி நிலத்தில் மழை பெய்யக்கூடிய காலங்களில் மழைநீரானது இந்த 2 சால் அமைக்கக்கூடிய பகுதிக்கு நடுவில் விழுங்கும்போது தானாகவே தண்ணீர் இந்த 2 சால் பகுதியில் போய் நிரம்புவதனால் மண்ணோட ஈரப்பதம் உறிஞ்சப்படுகிறது. அதே போல் மண்ணினோட நீர்வளமும் அதிகரிக்கப்படுகிறது. ஸோ இது போன்ற கருவியை உபயோகப்படுத்தினால என்ன பயன் பார்த்திங்கன்னா பயிருக்கு தேவையான, அதாவது மானாவாரியில் பார்த்திங்கன்னா அதாவது நீர்ப்பாய்ச்சல் பற்றாக்குறை இருக்கும். இந்த மாதிரி மண்ணில் தண்ணியை நீங்கள் உறிஞ்சி வச்சுருக்கிறதுனால பயிர் சாகுபடி மிக எளிமையாக பண்ணலாம். அதேமாரி பயிர் செய்யக்கூடிய காலம் ஈரப்பதம் இருந்தால் தான் நம்ம பயிர் சாகுபடி செய்ய முடியும். அதுமாரி இந்த கருவி உபயோகப்படுத்தினால பெய்யக்கூடிய மழையை உறிஞ்சி வச்சுக்கிறதுனால காலத்தை நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். ஏற்கனவே இந்த கருவி பற்றி நிறைய பயன்கள் சொல்லியிருந்தாலும் இந்த கருவியோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடிய காலங்களில் அளவு மழையை சேமிக்கலாம். அதாவது 5 சென்டிமீட்டர் மழையை நம்ம எந்த இடத்துல நம்ம இந்த கருவியை உபயோகப்படுவோம் அந்த இடத்துலையே நம்ம இதை சேமிக்கிறதுனால
மண்ணோட ஈரப்பதம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தடி நீரும் உயர்வதோடு மட்டும் இல்லாமல் பயிர் விளைவிப்பதற்கான நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தருது. அதனால் இந்த கருவியை வந்து எல்லா விவசாயிகளும் உபயோகப்படுத்தி மானாவாரி நிலத்தில் நல்லா சாகுபடி செய்யலாம்னு சொல்லிக்க விரும்புகிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் AP மோகன்குமார் அவர்களை 07845865365 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 30/11/2016 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஏத்தாப்பூர் 1 ரக மரவள்ளி சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் ஈரியூர் கிராம வேளாண்மையாளர் பி. ராஜேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் அவரை, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கடலூர் மாவட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமையின் பணிகள் குறித்து கடலூர் மாவட்டம் செம்மண்டலம் வேளாண்மை உதவி இயக்குனர் எஸ். பூங்கோதை அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் பார்க்கலாம். எங்களது இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.